இந்த வில்லேஜ் சைடெலாம் அந்த பெருசுக்கு என்ன பண்ணு தெரியுமா, யாராச்சும் ஒருத்தவனோட ஜாதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஊர் என்னப்பா அப்படிங்கிற பேர் வந்து கேட்பாங்க. ஊரை வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து உன்னோட தெரு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெருவை வச்சு அவன் ஜாதி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் தாத்தா பேர் என்ன, சரிப்பா உன் ஜாதி என்னப்பா, நீ என்ன ஆளுகப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து படிப்படியாக அவங்களோட ஜாதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பின்புலத்தெல்லாம் விசாரிப்பாங்க. ஸோ சேம் லைக் அதே பேட்டர்னில் நம்மளோட பிற்போக்கு தரமாக இருக்கக்கூடிய தர்பீஸ் அவர்கள் வந்து திவ்யா கிட்ட அவங்களோட ஜாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக லைவ்ல நேற்று நைட்டு லைவ்ல வந்து வக்கரமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம எவ்வளோதான் போட்டு பொழந்தாலும் சரி, நம்ம எவ்வளோதான் போட்டு கிழிச்சாலும் சரி, தர்பீஸுக்கு நம்ம பண்ணுற இந்த சாதிய மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயம் புரிதல் சுத்தமாக இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. 40 நாட்கள் கடந்துச்சு நண்பர்களே. இது வரைக்கும் விஜய் சேதுபதி எந்த ஒரு இடத்துலையுமே அடிக்கடி நீங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணி ஓப்பனாக பேசலை அப்படின்னாலும் நமக்கு தெரியுதுல, நம்ம என்ன குழந்தைங்களா? தர்பீஸ் எதை மீன் பண்ணி பேசுகிறாரு, தர்பீஸ் எதுக்காக இதை கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு பேசிக் புரிதல் கூடவா இல்லாமல் வியூவர்ஸ் இருப்பாங்க. இதில் சில பேர் முட்டு கொடுப்பாங்க. சரி ஓகே, அவங்க பிஆர் ஒர்க் பார்க்குறாங்க, அவங்க முட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆள் எதை மீன் பண்ணி பேசுகிறான், இப்போ தகுதி தராதரம் பேசுறதா இருக்கட்டும், ஒரு ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இப்போ வந்து என்ன ஊர்மா நீ, நம்ம வந்து சொந்தக்காரங்க மாதிரியே எனக்கு தோணுது. யார் திவ்யாவா இந்த ஆள் இந்த பிக் பாஸுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி இந்த ஆளுக்கு சொந்தக்காரங்களாவான்? இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு லாஜிக்காக இருக்குதாயா? சீரியஸாக அப்படி தான் இருக்குது. இந்த லைவை பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா நண்பர்களே, நேற்றுக்கு ஜெயிலில் நம்ம பார்வதி, எஃப்ஜே மற்றும் தர்பீஸ் வந்து ஜெயிலில் போட்டாங்க. அந்த கேங் இப்போ புதுசாக ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தவங்களை குரூப்பிசம் சொல்லிட்டு இது ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குங்க. தர்பீஸு, நம்ம பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இவங்களாம் வந்து ஒரு 2-3 நாளாகவே கூடி பேசுறதை பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊரை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்வதி, தர்பீஸு, திவ்யா கணேஷ் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஊருக்காரவங்கன்னு நினைக்கிறேன். நியர்பைன்னு வச்சுங்களேன், மதுரை அந்த சைடுன்னு வச்சுங்களேன். ஊரை பற்றி ஃபஸ்ட்டு பேசும்போது அதுக்கப்புறமா வந்து அடுத்த டாபிக் மாதிரி நம்ம தர்பீஸை பற்றி பேசுகிறாங்க. தர்பீஸுக்கு என்ன கல்யாணம் ஆகலை பார்த்தீங்களா, தர்பீஸுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலை. அதை பற்றி பேசும்பொழுது அப்படியே லைட்டாக தர்பீஸ் வந்து ஒரு பிட்டை போடுறாரு. என்ன ஊருங்க நீங்கள், என்ன ஆளுங்க, நம்மளாம் வந்து சொந்தக்காரங்க மாதிரி தெரியுது, எப்படி சொந்தக்காரங்க, யாரா நீ, எப்படா சொந்தக்காரங்க வரும், யாருன்னு தெரியுமா உனக்கு திவ்யாவை பதில்ல, யார் என்ன எதுன்னு உனக்கு ஏதாவது தெரியும் இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களாம் முட்டாள்கள் இல்லை. பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த சைடு திவ்யா கணேஷ் புரிஞ்சுக்கிட்டாங்க, சாண்ட்ரா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த ஆள் எப்படி அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுட்டு நீ எதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன்னு தெரியுது தானே. யார் பார்வதி சொல்கிறாங்க, முற்போக்கு பார்வதி சொல்கிறாங்க. 40 நாளாக இந்த சாதி வரி பிடிச்ச கூட இருந்துக்கிட்டு தன்னை வந்து முற்போக்குவாதி, தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு உள்ள முழுக்க இவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குதோ தோணுது நண்பர்களே பார்வதிக்கும். ஏன்னா இத்தனை இடத்துல அவர் அதை பற்றி பேசும்போது ஒரு இடத்துல கூட பார்வதி போயிட்டேனே இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு, அடுத்தவங்களை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது, எல்லாரும் சரி சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட வான் பண்ணி நான் பார்வதி பார்க்கவே இல்லை. அப்படின்னா வெளியில் வேஷம் போட்டுக்கிறதுனா நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்வதி இத்தனை நாளாக வெளியில் வந்து தனி ஒரு முற்போக்குவாதி, தனக்கு வந்து அவரை பிடிக்கும், நான் வந்து சரிசமத்தை விரும்புகிறவன், பெண் விடுதலை விரும்புகிறவங்க, பெண்கள் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். நம்ம பார்வதியாது அவங்கள உள்ளே போயிட்டு ஒரு சாதி வரி பிடிச்சவனுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இப்படிலாம் பார்வதி இருக்க பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த கான்வர்சேஷனில் கூட செருப்படி ரிப்ளை கொடுத்தது திவ்யா தான். நம்ம முற்போக்கு பார்வதி வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண பார்க்குறாரு, உங்கள் ஓப்பனாக பேசிக்க மாட்டுறாங்க, எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆள் எதை கேட்குறான், ஜாதியை பற்றி கேட்குறான். திவ்யாவோட ஜாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக 2 பேருமே ஈக்குவல், அது ஒரே கேஸ்ட் தான் நினைக்கிறேன், எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அதை பேச வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதுனால ஒரே இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மீன் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, வந்ததுலேருந்தே திவ்யாவுக்கு ஒரு கண்ணா மக்களே, யார் திவ்யா மேலே தர்பீஸுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கண்ணா, அதை ஓப்பனாக சொல்கிறான். எனக்கு வந்த உடனே பிடிச்சி போச்சு, என்னதான் அவங்க திட்டுனாலும் கத்துனாலும் என்கிட்ட சண்டை போட்டாலும் அவங்க மேலே இருக்கிற அன்பு மட்டும் குறையல. என்ன நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருப்பீங்க எல்லாமே, யாருங்கடா சொந்தக்காரவங்க, இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து சொல்லும் போது திவ்யா தரமான செருப்படி ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. நீ எதை மீன் பண்ணி பேசுகிறேன்னு எனக்கு புரியுது, அதுக்கு நான் ஆள் கிடையாது, இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி இருப்பில் ஒன்று கொடுத்தாங்க. தர்பீஸ் வந்துட்டு நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையம்மா அப்படியே மழுப்புறான் தர்பீஸு. ஏண்டா
இவ்வளோ நேரம் நீ வந்து அவங்களோட கேஸ்ட் என்ன, அவங்க என்ன சமூகம், எங்கேருந்து வந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு ஓப்பனாக சொல்கிறேன், பொண்ணு கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இவரை வந்து கல்யாணம் ஆகல இதை பற்றி பேசும்பொழுது ஓப்பனாக நம்மளாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே, நம்மளாம் சொந்தக்காரங்க தானே. அதாவது வந்து இவர் மைண்ட் செட் எப்படின்னா, ஒரே சமூகம் அப்படின்னா வந்து சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே சமூகமாக இருந்தால் வந்து பெரியவங்க, வேறு சமூகமாக இருந்தால் வந்து தாழ்ந்தவங்க, அவங்க கெட்டவங்க. ஒரே சமூகமாக இருக்கிறவங்க வந்து அவங்க எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் சரி, அது நான் இந்த சமூகத்தை மட்டும் சொல்ல நண்பர்களே, பொதுவாக சொல்கிறேன். பொதுவான மைண்ட் செட் இது. என்னோட சமூகம் நீ அப்படின்னா, நீ வந்து எவ்வளோ கேடு கட்டவனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதை மீன் பண்ணி தான் பேசுகிறான். தரமான செருப்படி கொடுத்தாங்க திவ்யா. கடைசியில் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி வியானா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆள் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுள்ள தாங்க முடியாமல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தர்பீசி எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சேம் லைக் அதே மாதிரியே திவ்யா கணேஷ் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த கான்வர்சேஷன் முடியும் போது, நீங்கள் எனக்கு வந்து ஒரு சித்தப்பா மாதிரி. சித்தப்பா இல்லைங்க, தாத்தா அப்படி சொல்லியிருக்கலாம். நீங்கள் சித்தப்பான்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து உங்களுக்கு டைரெக்டாக பொண்ணு கேட்குற ஆள் என்ன வக்கரம் இருக்கும். அதுவும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல. இதே தர்பீஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கையை பிடிச்சி நீங்கள் ரொம்ப ஹாஷாக பிடிச்சிட்டிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்லுது. அதுக்கு என்ன சொல்கிறான் தர்பீஸு, எல்லாம் ஒரு ஆசையாக தான்மா பிடிச்சேன். யாரா நீ? இதுக்கப்புறமுமா இதை பற்றி பேசாமல் இருக்காங்க விஜய் சேதுபதி. ஆனால் ஒரு விஷயம், பிக் பாஸ் டீம் உள்ளே இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு லைட்டாக எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு இதை எடுத்துக்காட்டு வந்து அந்த கேமரா முன்னாடி இவர் போய் பேசும்போது கேமரா திருப்பினாங்க பார்த்தீங்களா, அது ஒரு எதிர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். தர்பீஸை வந்து நீ பண்ணுறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பலைக்காக தான் அந்த கேமராவை திருப்பினாங்க. அப்பயாச்சும் புரிஞ்சுப்பானா இருந்தாலும் இல்லை விஜய் சேதுபதி வந்து இதை வந்து கண்டிப்பாரா என்ன அப்படின்னு பார்க்கணும். விஜய் சேதுபதி கண்டிப்பாரா? ஏன்னா விஜய் சேதுபதி இது வரைக்கும் 40 நாளில் ஒரு நாட்கள் கூட தர்பீஸை கூப்பிட்டு வச்சு தகுதி தராதாரங்க வந்து நீ எதை மீன் பண்ணுறன்னு தெரியுது. அட்லீஸ்ட் நீ ஓப்பனாக சொல்ல வேணாயா, நீ ஜாதியை பற்றி பேசுகிற, இப்பெல்லாம் பேசக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு மறைமுகமாக நீ எதை பற்றி பேசுகிறன்னு புரியுது, அந்த இதுக்கு இது இடம் இல்லை, இங்கே எல்லாரும் சரி சமந்தான். எப்படி பிக் பாஸ் வீடுங்கிறது எல்லாரும் ஈக்குவலாக வாழ்கிறதுக்கான ஒரு இடம். இங்கே உன்னோட அந்த வெறியை எடுத்துகிட்டு வராத. தர்பீஸ் இருக்குது 2 வெறி, ஒன்று ஜாதி வெறி, இன்னொன்று வெறி. இது 2 வெறி தர்பீஸுக்கு. இதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன்று இதை பற்றி பேசுவான், அப்படிலாம் போயிட்டு பெண்களின் கூந்தலில் மனம் இருக்கிறதா, பெண்களின் கூந்தல் மனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிய போந்து பார்க்கறது, அதை சரி கையை பிடிச்சி எடுத்துட்டு எல்லாம் ஒரு ஆசை தான். யார் நீ? எப்படி இது வந்து ரொம்ப ஹார்ஷாக போகாமல், ஆக்சுவலாக இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தர்பீஸ் பண்ணது. அரோரா கிட்ட, சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா சின்ன பொண்ணு, உனக்கு வந்து பொண்ணு மாதிரி சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நீ வந்து ரொமான்ஸ் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில். அது எப்போ வந்து அது பிரேக் ஆச்சுன்னா, கம்முடிதுன்னு ஒரு கான்வர்சேஷனில், டே நீ ஒரு பொம்பளை பொறிக்கடா, நீ பொம்பளைகிட்ட எப்படி போய் தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார் துப்பிருப்பான். ஒரு சண்டையில் வந்து சொல்லியிருப்பான். அந்த சண்டைக்கு அப்புறமா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுப்பாரு தர்பீஸ். ஆஹா ஓகே டன், இது இப்படி வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி அடக்கி வச்சுட்டு, இப்போ அப்படியே இந்த கான்வர்சேஷன் போயிட்டு எல்லாருமே வந்து இதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறதும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. போயிட்டு திவ்யா கிட்ட ரொமான்ஸ் பண்ண பார்க்குறதா இருக்கட்டும், சுபிக்ஷா கிட்ட வியானா வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டுச்சு. அரோரா காமெடி பண்ணுறாங்கிற பேரில் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரோராலாம் வந்து இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு இதில் வந்து சொல்லிருச்சு, லவ் பண்ணுறது மட்டுமே ஒரு கண்டென்ட்டாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா தெளிவாக சொல்லிருச்சு. இதெல்லாம் வந்து தர்பீஸ் எப்போ திருந்த போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. வெளியில் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்தும் தர்பீஸுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து ஏன் புரிய வைக்கல விஜய் சேதுபதி? இன்னும் மொத்தமாக தர்பீஸோட சோழி பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் போகிறது சப்போர்ட் பண்ணுறா நம்ம சொல்கிறோம், இது தர்பீஸுக்கு தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக அமையும். ஏன்னா வெளியில் வந்தால் அப்படியே லைட்டாக சின்ன சின்ன பிம்பமாக இப்போயே வந்து பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் இந்த சேனலில் வந்து தொகுப்பாளர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எக்ஸலத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதிய வன்மத்தோடு இருந்தாலும் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையாக ஒரு மிகப்பெரிய கட்டுரையாக எழுதி போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து பூதாகரமாகிட்டே போகுது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ள தர்பீஸை சோழி பிடிச்சி விடாமல் விஜய் சேதுபதி கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எண்ணத்தோடு பழகுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்லங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து நேஷனல் டெலிவிஷனில் ஒரு ஆளை பார்த்து திட்டத்தாகன்னு சொல்லுவானா, அந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷனில் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இது ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி கண்டிக்கலை அப்படின்னா இந்த விஷயம் இன்னும் பூதாகரமாகி தர்பீஸோட வாழ்க்கையே போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அது விஜய் சேதுபதி இந்த வாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்.
இதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.